பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். என் தேவனாகி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தாவீதும் கூட ஆண்டவர் கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிற நேரத்திலே, ஆபத்து நேரத்திலே அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது, சாராளை அங்கே திருமணம் பண்ணுவதற்காக அவன் எடுத்துக்கொண்டான் அபிமெலேக்கு. நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு சாயந்தரமே நைட்டே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சாராளை நீ கல்யாணம் பண்ண கூடாது, அவளை அவனுடைய வீட்டுக்காரனிடத்துல ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஆண்டவரே மிரட்டுறாரு. மிரட்டின உடனே அவனும் கூப்பிட்டு காலையில் இந்த அவனோட மனைவியை கூட்டிகிட்டு போ, நான் தான் எல்லாம் உன்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போ, இந்த வெள்ளிக்காசு பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னாச்சுன்னா, ஆண்டவர் என்ன செய்திருந்தாரு, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. இது எந்த சூழ்நிலைன்னா, ஆபிரகாமுக்கே குழந்தை இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையிலும் யாருக்காக ஜெபம் பண்றாங்க? குழந்தைக்காக. அபிமெலேக்குக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணான். அடுத்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியா சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு வசனம் ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருது? என்ன வசனம் ஞாபகம் வருது? யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இவனுக்கே குழந்தை இல்லை, இவன் அடுத்தவனுக்காக அபிமெலேக்கினுடைய குழந்தைக்காக இவன் ஜெபம் பண்ணும் போது இவனுடைய மனைவிக்கு சாராளுக்கு ஆண்டவர் கடாட்சித்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் படிக்கும்போது 21, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் மற்றவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டியதை வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு நான் சாப்பிட்டா போதும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கவே கூட. ஆண்டவரே சொல்றார், நீ உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாய், நீ உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அதே போல பிறனையும் நேசிப்பாயாக. அல்லேலூயா. நீ நல்லா இருக்க வேண்டும் என்று எப்படி பிரயாசப்படுகிறாயோ அதே போல அடுத்தவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படு. அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுடைய குறைவுகளை நிறைவுகளுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுடைய கூப்பிடுதலுக்காக ஜெபம் பண்ணு. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அடுத்த இந்த வாரத்தில் கூட நீங்கள் செய்யுங்க. யாராவது உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்களோ கூட வேலை செய்யறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி ஆண்டவர் சுகத்தை தரும்படியாக ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் குணமாக்குவார், அவர்களையும் குணமாக்குவார். ஹல்லேலூயா. அபிமெலேக்கினுடைய சந்ததிக்கு ஜெபம் பண்ணும்போது அவனுடைய சந்ததியை ஆண்டவர் உற்பத்தி செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேகரை குணமாக்க போகிறார். நீங்கள் எல்லாரும் சீசர்களாக இருக்கிறீர்கள், அப்போஸ்தலர்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா.